பிரியாணி ஸ்டோரின் வணக்கங்கள். சேகர்னா, ஜூலை 5 உலக நாடு முழுவதும் பிரியாணி தினமா கொண்டாட போறாங்க. இத பத்தி நம்ம அன்னைக்கு வீடியோ தெளிவா போடுவோம். நம்ம ஜூலை 5 நம்ம 2 கடையிலும் ஆஃபர் தரலாம். நம்ம ஒரு பிரியாணி ஃபெஸ்டிவல், நம்ம பிரியாணியோட ஒரு உடன்பிறப்பா இருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும். சரி தரலான்னு பார்த்தா அன்னைக்கு பாருங்க, காலையில வேலை, மதிய வேலை, நைட்டு திண்டுக்கல் கிளம்பி 6ஆம் தேதி திண்டுக்கல்ல வேலை. அதனால ஆனா நம்ம அந்த தினத்தை கொண்டாடணும் இல்லையா, அதனால கடலூர்ல குளோபல் மறுவாழ்வு இல்லம் குழந்தைகள் இல்லம் இந்த ஆசிரமத்துக்கு சாப்பாடு தரோம், பிரியாணி தரோம். ஆமாண்ணே, 60 பசங்கண்ணே. அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச சிக்கன் பிரியாணி, முட்டை, எண்ணெய் கத்திரிக்காய், ஆனியன் சூப்பரா தரோம். வீடியோ வரும். உங்களோட ஆதரவோட இந்த குட்டி பிரியாணி ஸ்டோர் வளர்ச்சி இன்னும் மென்மேலும் மேல போய்கிட்டே இருக்கு. எங்களுடைய குட்டி பிரியாணி ஸ்டோரின் முதல் படி எடுத்து வைக்கணும். இப்போதான் ஆரம்பம். நாங்கள் யூடியூப்பில் இன்னும் நீங்கள் எல்லாரும் ஆதரவு கொடுத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கஷ்டப்படுற குழந்தைங்களுக்குலாம் உங்கள் மூலியமாகவும் இல்லை எங்கள் மூலியமாகவும் உதவி பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கிறோம். மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவு எங்கே போனாலும் எங்களுக்கு தேவை. உதவி பண்ணுங்கள். இந்த மாதிரி கஷ்டப்படுற மக்களுக்கு சேர்ந்தே செய்வோம். சேர்ந்து ஒன்னா வளர்ந்து ஒரு மாசங்களோடையும் சூப்பரா. இது மட்டும் இல்லண்ணே, மாதந்தோறும் செய்ய போறோம். தமிழ்நாடு முழுவதும் செய்ய போறோம். எல்லா மாவட்டத்துக்கும் ஆசிரமத்துக்கு போயிட்டு மாசம் சாப்பாடு தரலாம் இருக்கணும். சரியாண்ணா? உங்களுடைய உதவியோட கடவுளுடைய குழந்தைங்களுக்கு இன்னைக்கு சிறப்பான முறையில் பிரியாணி செஞ்சு கொஞ்சம் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி உங்களுடைய ஆதரவு இருந்தாக்கா நாங்கள் இன்னும் மேலும் மேலும் வளர்றதுக்கு நல்லா ஒரு உதவியா இருக்கும். ஓகேண்ணா. சேகர்ண்ணா, இன்னைக்கு 60 நபருக்கு சிக்கன் பிரியாணி, முட்டை, எண்ணெய் கத்திரிக்காய், ஆனியன் சூப்பரா அவங்க இல்லத்துல எடுத்துட்டு போயிட்டு பரிமாற போறோம். கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தா இது அதிகமா செய்யறோம். சூப்பரா செய்வோமா? அரிசி எப்ப கொட்டணும் உலையில? உலைய பாரு எந்த அளவுல கொதிக்குது. ஆமா, இந்த அளவுல கொதிச்சாதான் நம்மளுக்கு அரிசி ஒரு ஓரமா ஒதுங்காது. ஓகே. அப்ப எல்லா அளவும் ஒரே சூடு கிடைக்கும். கொட்டி நல்லா உலை கொதிக்குள்ள கொட்டி கிண்டி விட்டுற வேண்டியதான். கரெக்டா கிண்டி விடணும். தட்டுங்க. ஓகே. அப்படியே ஒரு கிளறி விட்டுட்டு அண்ணா எப்ப இல்ல உப்பு காரம் பாக்கணும். இதுல உப்பு காரம் எப்படி? அரிசி காரம் வராது, உப்பு எப்படி பாக்கணும்னு கேக்குறேன். ஆமா, இந்த மொண்டை ஆற வச்சு வெடுக்குன்னு மூழ்கிடணும். அப்ப அந்த உப்பு காரம் தொண்டையில போய் சுருக்குன்னு உரைக்கணும். அப்பதான் அது கரெக்டா இருக்கா. உங்களுக்கு கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. அரிசி எந்த அளவுக்கு பக்குவம் வரணும்? இப்ப அரிசி கொட்டக்குள்ள குட்டையா இருந்துச்சு. இப்போ நம்ம அரிசி பாக்குறோம் நீண்டு போயிருக்கு. ஆமா, வடிக்கிற கண்டிஷன் ஆகி போச்சு. 4 நிமிஷம் ஆயிடுச்சு. வடிக்கலாம். வச்சிடலாமா? வடிங்க அப்பா. இந்த வீடியோவில் இந்த அளவுல எதுவும் சொல்ல மாட்டியா? இந்த வீடியோ எந்த வீடியோ நம்ம அளவு சொல்லிட்டே தானே இருக்கிறோம். சரி, இதோட அளவு சொல்லிடலானே. 10 கிலோ பாஸ்மதி அரிசியில 10 கிலோ கறி போட்டு ஜூசி வடி பிரியாணி. சரிக்கு சரியா? ஆமா, சரிக்கு சரியா. 10 கிலோவுக்கு 2 லிட்டர் எண்ணெய் சரியா? 20 கிராம் பட்டை, 15 கிராம் ஏலக்காய், 10 கிராம் கிராம்பு. மீதி அனைத்து ஏதாவது சேர்க்கணும்னா நீங்க 5 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சரியாண்ணா? அதுக்கு அடுத்து 1 கிலோவுக்கு 400 கிராம் வெங்காயம். அப்பனா 10 கிலோவுக்கு 4 கிலோ வெங்காயம். 10 கிலோவுக்கு 100 கிராம் தனி மிளகாத்தூள், 1 கிலோ பூண்டு, 1 கிலோ இஞ்சி, 3 கிலோ தக்காளி, 1 லிட்டர் தயிர், 1/2 கிலோ அளவுக்கு புதினா மல்லித்தழை, சின்ன வெங்காயம் 1 கிலோ அளவுக்கு அரைச்சது கடைசியா சேர்த்தா நல்லா பேஸ்ட் மாதிரி சூப்பரா இருக்கும். அதுக்கு அடுத்தது எப்பவும் போல கொஞ்சமா நம்ம பிரியாணி மசாலா, அதுதான் கரம் மசாலா நம்ம ஸ்பெஷல். அதை நம்ம வீடியோ போடலானே. அதுக்கப்புறம் கறியை சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு அளவுள்ள தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் பபுள்ஸ் மாதிரி வந்தோடனே கொதி நிலையில அரிசியை கொட்டி வடிச்சு கொட்டனா வடி பிரியாணி. சரிண்ணே, ஆனா அளவு சொல்லியிருக்கேன். புரியலாம் கமெண்ட் பண்ணுங்க. தெளிவா நின்று நிதானமா வீடியோ போடுறேன். இன்னைக்கு இந்த சாப்பாடு சீக்கிரமா செஞ்சு அந்த தெய்வ குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பா. ஓகேண்ணே.
சேகரண்ணா இந்த கறி சேர்க்கறா கறி போட்டுக்கலாமா? ஒண்ணுக்கு ஒண்ணு போடுறோம். ஒண்ணுக்கு ஒண்ணா? 10 கிலோ அரிசினா 10 கிலோ கறி போடுறோம். என்ன சைஸ் கறி சைஸ்? சைஸ் ஒரு கறியினுடைய பீஸ் சைஸ் என்னன்னு கேக்குறேன். ஆமா 120 கிராம் போட்டாக்கா கறி உடையாம இருக்கும். அப்படியாண்ணா? ஆமா. கம்மியா போடக்கூடாதா? கம்மியா போடக்கூடாது. சரி, ஓகே. ஓகே. சேகர்ண்ணா, அப்படியே மசாலா கொதிக்க கொதிக்க அந்த தண்ணி சொட்டதை எடுங்க. தண்ணி சொட்டதை எடுங்க. இந்த மாதிரி தண்ணி சொட்ட சொட்ட கொட்டினா தானே தம் பிரஷர் சூப்பரா இருக்கும். ஓகே, கொட்டுங்க கொட்டுங்க கொட்டுங்க. ஓகேண்ணா. அப்படியே மசாலா மேல வராம மசாலா அப்படியே கலக்காம மேல இருக்கிற ரைஸ மட்டும் படந்து விடணும். இதுதானே நம்ம சமையல சரியா கதிர. அப்படியே இந்த இத இப்படி ஷேக் பண்ணும் போது என்ன ஆகும்னா அரிசி உள்ள போயிட்டு அந்த ஆயில் நீர் மட்டும் மேல வரணும். மசாலா மேல வராது. சரியா? அரிசி சமனா போய் உட்காரும். ஆமாண்ணா. வடி பிரியாணி அளவு சொல்லுங்க, செய்முறை சொல்லுங்க. அதுல இல்லண்ணா இந்த மாதிரி பிசிக்கலான வேலை, இந்த அக்னியை உணர்ந்து இந்த மாதிரி ஒரு பிசிக்கலான வேலையை உணர்ந்து செய்யும் போது தானே சூப்பரா வரும். எந்த அளவுக்கு நம்ம நெருப்பு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு சமையலோட அந்த பதம் நமக்கு சூப்பரா கிடைக்கும். கண்டிப்பா தெளிவா சூப்பரா உங்களுக்காக வீடியோ போடுறேன். ஆனா 2வது லேயரா கொட்டுறோம். சரியா? அப்படியே கொட்டு. ஓகேடா. கண்டு சரிண்ணா. இப்ப 2வது லேயர் கொட்டோம். இப்ப கிண்டணுமா இல்ல பரப்பி விடணும்? சரியா? அதே முதல்ல என்ன செஞ்சோமோ அப்படியே. சரியாண்ணா? அப்படி செஞ்சு திரும்ப முதல்ல எப்படி செஞ்சோம் அதே மாதிரி அரிசிய அப்படியே ஷேக் பண்ணணும். அந்த அரிசி உள்ள போகும், அந்த ஆயில் நீர் மேல வரும். இப்ப பாருங்க, கீழே அனல நான் நிறுத்தவே இல்ல, மேல கொதிச்சுட்டே இருக்கேன். இந்த மாதிரி இருந்தா தானே அந்த சுட சுட கொட்டணும் இல்லையா, அந்த நீர் சீக்கிரமா இழுத்து 20 to அரை மணி நேரத்துல சூப்பரா தம் ஆகும். தம் போட்டலாமா? சூப்பரா தம் போட்டு முடிச்சாச்சு. தெய்வ குழந்தைகளுக்கு சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. இப்போ தம் போடுற ப்ராசஸ் சொல்கிறேன். அந்த எரியிற கட்டையை மட்டும் மேலே எடுத்து போட்டு அந்த கந்தை தோசைக்கல் மாதிரி கீழே படர்ந்து விடணும். 3 நிமிஷம் to 4 நிமிஷம் அப்படியே இருந்து அதுக்கப்புறம் ரவுண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் 7 to 8 நிமிஷத்தில் நடுவில் மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். இதெல்லாம் தெளிவாக சூப்பராக பண்ணாதான் நமக்கு அந்த தம் ப்ராசஸ் கரெக்டாக இருக்கும். எல்லாருமே தம் ப்ராசஸ் டைம் எவ்வளோ? 20 to அரை மணி நேரம், அவ்வளோதான். அது கிடையாது. இந்த மாதிரி ஃபிசிக்கலான வேலை சூப்பராக இந்த மாதிரி வேலைகள் செஞ்சாதான் அந்த ரைஸ் நல்லா நீரை இழுத்து தம்மாகி உதிரியா சுவையா உபிரியா நல்ல அரோமாவோட நமக்கு பிரியாணி கிடைக்கும். வாங்க பிரியாணி எடுத்துட்டு போகலாம். இன்னைக்கு இந்த பிரியாணி திருநாள் முன்னிட்டு சூப்பராக ஒரு ஆசிரமத்துக்கு சாப்பாடு தரதுக்கு ரெடி பண்ணி முடிச்சாச்சு. தம் உடைக்க போகிறேன். இந்த உலகத்தில் சமையல் கலையை உணர்ந்து செய்யும் அனைத்து மாஸ்டர்களுக்கும் சேகரண்ணா பிரியாணியின் திருநாள் வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ பிரியாணி உடைக்கிறேன் பாருங்க. சேகரண்ணா தட்டு தோறண்ணா. நம்ம பிரியாணி எப்பவும் எப்படின்னா இருக்கும்? பூ மாதிரி தான் இருக்கும். பூ மாதிரி உதிரியா இருக்கும். எல்லாரும் சொல்றாங்க நீங்க திரும்ப திரும்ப இதுவே உதிரின்னு சொல்லிட்டு குலுக்கி கொட்டிட்டே இருக்கிறீங்களே. பிரியாணி எப்போ நீங்க குலுக்கி கொட்டுதோ அன்னைக்குதான் 100% அந்த பிரியாணில அரோமா சுவை நீங்க எதிர்பார்த்த தரம் எல்லாமே இருக்கும். சரியாண்ணா? ஒடிப்புமாண்ணா? சரிண்ணா. திருப்பி அப்படியே திருப்பி போட்டு அப்படியே ரைஸ் அள்ளி இந்த மாதிரி உதிரியா கொட்டினாதான் பிரியாணி அரோமாவோட அதிக சுவையோட சாப்பிட பிடிக்கும். குழந்தைகளுக்கு தரலாம். போலாமாண்ணே? தரமா கொண்டு ஏத்தி டக்கு டக்குன்னு ஏத்துங்க. இது எதுக்காகனா இந்த உலக நாடு முழுவதும் ஜூலை 5ஆம் தேதி இன்னைக்கு பிரியாணி தினமான இன்னைக்கு நமக்கு நம்ம ஒரு பிரியாணி மாஸ்டர் எல்லாம் சமையல் செய்யறோம். இருந்தாலும் பிரியாணிய ஒரு உணர்வுபூர்வமா நம்ம செய்யறதுனால இந்த தமிழ்நாடு முழுவதும் நம்ம சமைக்கிறோம். அந்த தினத்தை முட்டு இந்த உலகத்துல எல்லாம் செய்யற மாஸ்டர்களுக்கும் சமையல் கலைஞர்களுக்கும் எங்களுடைய பிரியாணி தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த தினத்தை முன்னிட்டு அது மட்டும் இல்லாம இந்த குட்டி பிசினஸோட வளர்ச்சி நிறைய என்னுடைய நண்பர் துபாயில இருக்கார் கௌரி சங்கர்.
ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நண்பா நீ சின்னதா நிறைய ஆசிரமத்துக்கு செய்யி உங்களோட வளர்ச்சி இன்னும் அதிகமாகும். நான் உங்க வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை அவரே கொடுத்து ஏதாவது பசங்களுக்கு செய்யுன்னு சொன்னாரு. இந்த தொகையை இந்த ஆசிரமத்துக்கும் கூட சேர்ந்து ஒரு சிறப்பா சூப்பரா செஞ்சிருக்கோம். இந்த குட்டி பிரியாணி ஸ்டோர் இந்த மட்டும் இல்லாம தொடர்ந்து எல்லா மாசமும் எல்லா மாவட்டமும் தமிழ்நாடு முழுவதும் நாங்க தரப்போறோம். உங்களுக்காக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு தருகிறோம். சேகர்னா தரலாம் மாட்டேன். கண்டிப்பா. சரி, ஓகேண்ணா. சேகர்னா சாப்பாடு எடுத்துட்டு வந்தாச்சா? வச்சு பரிமாறலாம். ஓகே. இன்னைக்கு உங்களுக்கு மதிய உணவு யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குட்டி பிரியாணி ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு டீம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு பிரியாணி தினம் ஜூலை 5ஆம் தேதி. அதை முன்னிட்டு உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு பிரியாணி கொடுத்துருக்காங்க. பிரியாணி, முட்டை, ஆனியன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவங்களும் டீமா சேர்த்து அவங்களோட தொழில் இன்னும் மேலும் சிறக்கணும், அவங்கள இன்னும் அடுத்த அடி எடுத்து வைக்கணும், அவங்க லைஃப்ல இன்னும் உலகாவே அவங்க நிறைய அவங்க கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணிக்கலாமா? இறை வணக்கம். தந்தையே இரக்கத்தின் வாழும் பெரும் குடும்பமிட இறைவா அக்கா இப்போ இந்த ஆசிரமம் வந்து 2 பிரிவாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல சாப்பாடு கொடுத்தோம், 2வது குழந்தைங்களாம் இங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கோம். வாங்கி பார்க்கலாம். ப்ரே பண்ணுறீங்களா? பண்ணிட்டு சாப்பிடுவோம். சிறப்பான முறையில் இந்த குழந்தைங்களுக்கு அன்றைக்கு ஒருவேளை உணவு தரமாக கொடுத்துருக்குறோம். அது முகத்தில் வந்து மகிழ்ச்சியை பார்க்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிலாம் நீங்களும் பணம் நினைச்சா எங்கள் சேனலில் வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க.
இந்த மாதிரி உதவிலாம் வந்து நம்மளால முடிஞ்சது ஒரு வேளை உணவு அதை நம்ம கொடுக்கணும்னு ஏற்பாடு பண்ணினாக்கா இந்த மாதிரி அவங்க கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாங்க. குட்டி பிரியாணி கடை வளர்க மருமகன் முட்டையை சாப்பிடுறேன் கட்டுறது சமையல் தேங்க்யூ சார் முட்டையை சாப்பிடு. கடலூர் மாவட்டம் சுப்ராயனூர் நகர் குளோபல் மறுவாழ்வு இல்லத்துக்கு இன்னைக்கு பசங்களுக்கு தெய்வ குழந்தைகளுக்கு நாங்க சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்து அவங்க ப்ரேயர் பண்ணி சாப்பிட்றது வரைக்கும் பரிமாறி முடிச்சிட்டோம். எங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த குட்டி பிரியாணி ஸ்டோர் தொடர்ந்து இதை செய்வோம். உங்களோட ஆதரவும் என் வளர்ந்து ஒரு மாஸ்டர் ஒரு நம்பிக்கையும் இருந்தா இன்னும் மென்மேலும் நிறைய ஆசிரமத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த குளோபல் ஆசிரமத்துக்கு நீங்க தொடர்ந்து செஞ்சாலும் சரி, நேரா செஞ்சாலும் சரி, இவங்களோட கான்டாக்ட் நம்பரை நான் உங்களுக்கு வீடியோவோட கீழே போடுறேன். எங்ககிட்ட நீங்க ஆர்டர் கொடுத்து செய்ய சொன்னாலும் செய்யறதுக்கு இந்த குட்டி பிரியாணி ரெடியா இருக்கும். இந்த உணவு அளிப்பதற்கு நாங்க ஒரு மாஸ்டரா இந்த தமிழ்நாடு முழுவதும் சமையல் செய்யறோம். பிரியாணி தினமான ஜூலை 5ஆம் தேதி பிரியாணி திருவிழா உலக நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிற திருவிழா. இதுக்கு எங்களால முதல் படியா ஒரு ஆசிரமத்துக்கு பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கோம். தொடர்ந்து செய்யணும். எங்க வளர்ச்சி மென்மேலும் வளர வளர இந்த கடலூர் மாவட்டம் மட்டும் இல்லாம தமிழ்நாடு அனைத்து மாவட்டங்களிலும் செய்ய போறோம். சேகர்னா சிறப்பா செஞ்சிருக்கோமா? சிறப்பா செஞ்சிருக்கிறோம். இவங்க இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுவாங்க. இதே மாதிரி எல்லா மாவட்டத்துக்கும் நாங்கள் போய் செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கிறோம். சரிங்க. வழக்கம் போல ரோட்டோரம் உள்ள மக்களுக்கு பசி ஆகிறதுக்கு நாங்கள் ஏற்பாடுலாம் பண்ணின்னு இருக்கிறோம். உங்கள் வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு எங்களை கூப்பிடுங்க. நாங்கள் வந்து தரமாக செஞ்சு கொடுக்குறோம். உங்களால் முடியலனாக்கா இந்த மாதிரி இடத்துக்கு ஒரு ஆசிரமத்துக்குலாம் ஒரு உதவி பண்ணணுன்னாக்கா உங்களால் முடியல எங்கள் மூலியமாகவும் நாங்கள் வந்து செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் வந்து உங்களுடைய நண்பர்களெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி முன்னாடி எனக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி இந்த சேனலில் ஆதரவு கொடுங்க. நாங்கள் இனிமேல் சின்ன குட்டி குட்டி வீடியோலாம் போடுறதுக்கு தயாராக இருக்கிறோம். உங்களுடைய ஆதரவு வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ உற்சாகம் கொடுக்குறீங்களோ அப்படி தான் நாங்கள் மேலும் மேலும் வளர முடியும்.